பண்டார ஓட்டு என்ன போடு வண்டியில டீசல் ஊத்தி பொறுத்து விட்டுருவோம். ஐயாவாகிய நாகராஜன் ஐயன் நாகராஜ ஐயாவாகப்பட்டவர் என் வேடத்தை பாராட்டி அம்மன் மாரியம்மனுக்காக 20 ரூபாய் அம்பளிவாக கொடுத்திருக்கிறார். அம்மன் திருவிழாவே அண்ணன் சொல்லிக்கு அரிசனராகவும் வில்லைக்கு விஜயனாகவும் ஆயுசிலே வாக்கடனாகவும் தானத்தில கர்ணனாகவும் செல்வத்தில குபேர மன்னனாகவும் 20 ரூபாய் கொடுத்த கையால் அம்மன் திருவிழால 20 லட்சம் பேருக்கு 1 கோடி வந்து வாழ வேண்டாமோ. ஐயா மகாராஜோ வாங்க சத்தியமா சொல்றேங்க, இந்த மோட்டூர்ல இருக்கிற ஊர் பொதுமக்கள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேண்டுபடாத முக்கி என்னடா என்னையே மிரட்டுற? எல்லாருமே மாபெரும் விவசாயிகளா இருப்பாங்க. சரி, அவங்க காட்டுல ஒரு பயிர் பச்சை வச்சாக்க கோட்டாங்குருவி எல்லாம் வந்து நாசம் பண்ணிவிடும். வரும்டா, அந்த காட்டுல எல்லாம் நாசம் ஆகாம இருக்கணும்னா ஊர் ஜனங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன். எப்படி? இவனை கூட்டிட்டு போய் என்னை கொண்டு போய் காலை விரிச்சு வச்சு என் காலை இப்படி விரிச்சு வச்சு ஒரு 10 அடியில் ஒரு குச்சை எடுத்துட்டு வந்து சூத்தல சொருவி நடு காட்டுல நட்டுட்டா ஒரு ஈ காக்கா குருவி கூட அந்த என்ன ஐயா மகாராஜா, இது உங்க சொந்த முடியா? இது என் சொந்த முடியா? இது உங்க சொந்த முடியா? இது என் சொந்த முடியா? இல்லங்க வாயா சொந்த முடியான்னு கேட்டங்க. விசிறி மீசகாரா, இந்த கொண்டகுமாரி முடித்தாண்டா இது? இந்த கொண்டகுமாரி சொந்த முடிதா இது? கொண்டகுமாரிக்கா சொந்த முடி. இதே மண்டையோட எங்க அம்மா அண்டையில நான் பிறந்து வந்தா. உங்க அம்மா அண்டை கிளியில என்னத்துக்கு இந்த முடியோட பிறந்து வந்தீங்க? நான் பிறக்கும் போது இந்த சோட்டு பிறக்கல. நான் பிறக்கும் போது எல்லாரும் மாதிரி சின்ன பிள்ளையா தான் பிறந்தேன். அப்புறம் பிறந்து நான் வெளியே வந்த உடனே ஏண்டா இப்படியே எல்லாமே வளர்ந்து போயிடுறான். வளர்ந்து மட்டும் சொல்லாதீங்க, உனக்கு எது எது தெரியுமா வளர்ந்துருக்குது? முன்னாடி ஒரு வவுறு வளர்ந்துருக்கு, பின்னாடி ஒரு கொண்டை வளர்ந்துருக்கு. ஆமா, என்ன மயிர் கிட்ட இப்படி போட்டுக்கிட்டு சீமனையில போய் பெட்ரோல்ல போட்டுக்கிட்டு இவ்விடத்திலே மேல ஆகாயம் பூமி. சத்தியமா சொல்ற, இது மேல ஆகாயமாடா? ஆமா, மேல படுதாடா. வேற கட்டிட்டீங்களா? இதெல்லாம் பாக்கலையே. மேல வானம், மேல வானம்.
ஏய் கோமாளி கோமாளி இந்த பிரபஞ்சத்தை எப்படி மந்திரி நான் வளர்த்தேனோ எட்டி ஓட்டச்சுன்னு வச்சுக்க உள்ள இப்பயே பிறந்துரும். இப்பதான் 11 மாசமாட்டாது. இந்த பிரபஞ்சத்தில் இவனுக்கு நான் எப்படி பிறந்தேன், எப்படி நான் வளர்ந்தேன்? ஐயா நீ எப்படி பிறந்த எப்படி வளர்ந்தன்னு எனக்கும் ஒண்ணும் தெரியல. சுத்தி பார்க்கலாம். இவனத்தை பார்த்தா அட இது சுட்டா சுடு காடு எரிந்த சாம்பல் மேடு. காடு எரிந்த சாம்பல் மேடு. மந்திரியாரே கண்டார ஒளிவே இடத்தை பார்த்தா அருவிட்ட கூறி குடியவாடா விட மாட்டா. நான் உருவான இடத்தை பார்த்தா சுட்டா சுடுகாடு எரிந்த சாம்பல் மேடு. ஆமாங்க இவ்விடத்துல நான் எப்படி பிறந்தேன்? அப்படியே எரிஞ்சு பணத்துல இருந்து பிறந்து வந்தீங்க. அதனாலே இவ்விடத்திலேயே நான் இருந்தா என் தாய் யாரு தந்தை யாரு என்னுடைய பிறப்பின் ரகசியம் என்ன யாருக்குமே தெரியாது. அதனாலே 4 திசையை சுத்தி அலைந்து பார்த்தா இதுல ஏதாவது தெரியும். யாரு நம்மள பிடிங்கி போட்டு போயிருப்பாங்க. தெரியும் பார்க்கலாம். ஏய் அந்த கழக திசை மந்திரி தன்னை தேடி நான் பிறந்த இடத்துல இருந்து இந்த உருவான இடத்துல இருந்து எட்டி கழக திசை ஓடி பார்த்தேன். கழக திசையில ஒருவன் என்னை கண்டு பயந்து ஓடிக்கொண்டே இருக்கிறான். எவன்டா ஓடுறான் எவன்டா ஓடுறான் எவன்டா ஓடுறான் நில்றா யார் என்னையா என்னால அவர் வேலை நிறைய இருக்குடா. என்ன மயிர் வேலை இருக்கு? எப்படியா உருவானே தெரியாம அழைஞ்சிட்டு இருக்கிறேன். ஒரு ஆம்பளையா இருந்தா இப்ப சாட்டை எடுறான். என்ன இந்த கல்ல போட்டிய மண்டையை உடைச்சு கொண்டுட்டியா? நீத்த பெரிய புடிச்சாச்சு இப்ப சாட்டை எடுறான். நான் யாருன்னே தெரியாத என் உயிர் விட்டுருண்டா. உயிரா என் மயிரா அடியோ எடுறா சாட்டை. டேய் இப்ப ஒரு ஆம்பளையா இருந்தா அட்ரா பாக்கலாம். நீ பேர் மட்ட கோவக்காரத்து தெரிஞ்சிருந்தா உன் மேல நான் கை வச்சிருக்க மாட்டேன், சாட்டையில அடிச்சிருக்க மாட்டேன். இப்ப எடுறா சாட்டை பாக்கலாம். இனிமே உன்னை அடிக்கவே மாட்டேன். அடிக்க மாட்டேன்ல? இன்னைக்கு முழுதா வெளியில வேற உன்னை அடிக்க மாட்டேன். பாய மூடுறான்
சூத்தம் போடுறான் கீழே உட்கார்றான் அந்த அருவிட்ட போய் சூத்தி எது குஞ்சு எதுன்னே தெரியாதா ஏந்தறான் உட்கார்றான் ஏந்தறான் உட்கார்றான் அப்படியே ஊமன மாதிரி விடியற வரைக்கும் நிக்க கண்ணு போடுங்க கீழே கண்ணு போடுங்க செத்த கண்ணு துப்புறிய வாடாங்க இங்க பக்கத்துல தான் வச்சிருக்கறேன் வாடா ஏண்டா எதா இருந்தாலும் வாயால பேசிட்டுக்கலாம்டா அப்படியே மூடிட்டு சாட்டை எடுக்கிற வேலையை நிறுத்துறான் டேய் ஐயா கலக திசையில ஒருத்தன் ஓடிட்டு இருக்கிறான் யாரா நின்றான்னா என்ன சொல்றான் தெரியுமா நான் பகலில பிரகாசிக்கூடிய உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய நான் தான் சூரிய பகவான் அப்படின்னு சொல்லி ஓடுறான் நான் எப்படி பிறந்தேன் என் பிறப்பின் ரகசியம் உனக்கு தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்றான் தெரியாதுங்கிறான் இல்ல அண்ணா உன்னை பார்த்தா பயமா இருக்குதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறான் என்னடா நான் சிரிச்சா நீ சிரிக்கிற என்னடா எகுத்துட்டு வர இப்ப வாட பாக்கலாம் டேய், போடு நான் சிரிச்சா நீங்க டேய் அடிங்க வக்கால ஏய், மல்லாட்டியே புறப்படுறான் நான் உடம்ப காப்பாத்துற மந்திரம்டா இது அப்படியா என்ன சரி போட்டுரு போட்டேன் டேய், அப்படி கிழக்கு திசை ஒருத்தன் ஓடுறான் நேரா மேற்கு திசை ஓடி பாக்குறேன் மேற்கு திசையில இருந்து ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருக்கிறான் நீ யாரா நில்றா என்ன யாருன்னு சொல்றான் அப்படின்னா நான் யாருன்னா நான் மேகராஜன் மேகராஜன் ஆனா நீ உன்னுடைய பெருமை எனக்கு தெரியாது தெரியாது. உன்னை கண்டா எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு மேற்கு திசையில மேகராஜன் பேர் சொல்லிட்டு ஓடுறான் திரும்பி பார்க்காம ஆனா நேரா வடக்கு திசை ஓடுறேன் வடக்கு திசையில ஓடுனா வடக்கு திசையில இருந்து என்னை கண்டு ஒருத்த பயந்து ஓடிட்டு இருக்கிறான் நீ யாரா நில்றா நீ யாரா நில்றா அப்படின்னா நான் தான் வடதிசை ஆண்டு வரக்கூடிய நான் தான் வர்ணதேவை வர்ணதேவன் அப்படின்றான் ஏய் வர்ணதேவா நில்றா என்னை எப்படி நான் பிறந்த ரைசன் சொல்றான்னா உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு சொல்லி வடதிசையில வர்ணதேவன் அவனும் ஓடுறான் நேரா தென் திசை ஓடினு தென் திசையில இருந்து என்ன மாதிரியே ஒருத்தவங்க என்ன கண்டு பயந்து ஓடிட்டு இருக்கிறான் ஒன்ன மாதிரியே இருக்கிறான் ஆமா நீ யாரான்னு கேட்டா நான் தான் யமன் நான் தான் யமன் அப்படின்றான் அடியே யம தர்மா நீ யம தர்மன்னு சொல்றியே நில்லு என் பெருமை ரைசத்தை சொல்லுன்னு கேட்டா ஆனா யமன் தான் எல்லாத்துக்குமே பயம் இந்த யமனுக்கே ஒன்ன கண்டா பயமா இருக்குது அப்படின்னு ஓடுறான்டா தூக்கி போடுறான் அதெல்லாம் வெறும் இதுதான் தீமனடா ஓடிக்கொண்டே இருக்கிறார் இப்படி 4 திசை அலைஞ்சு பார்த்தேன் என்னுடைய பிறப்பின் ரைசியமே தெரியல இந்த ஆகாயம் இல்லாத மலை கிடையாது பூமி இல்லாத தேவர்கள் இல்ல ஒரு தாய் இல்லாத பிள்ளை இல்ல நான் எப்படி பிறந்தேன் எப்படி வளர்ந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியல தாய்முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்டதில்லை மாதாமுக நான் பார்த்ததில்லை மார்பால் குடித்ததில்லை ஆனா தெரிகிற வர நான் இவ்விடத்துல விட்டு எங்க அலைஞ்சு கொண்டே இருக்கிறேன்